அன்பான நேயர்கள் யாவருக்கும் உளம் கனிந்த ஈஸ்டர் உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். 20 நூற்றாண்டுகளுக்கு முன் பாலஸ்தீன தேசத்தில் தோன்றிய இயேசு கிறிஸ்து இனம், மதம், மொழி போன்ற எல்லைகளையெல்லாம் கடந்து அன்பு, நீதி, மனிதநேயம், மன்னிப்பு போன்றவற்றை பற்றி போதித்தார். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, விளிம்பு நிலை மக்களுக்கு மனிதநேயத்தின் அடிப்படையில் பணியாற்றினார். விளைவு மிகவும் கொடுமையான சிலுவை மரணத்தை சந்தித்தார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்த இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை சந்தித்தார். தங்கள் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்பதை அறிந்த சீடர்கள் மகிழ்ச்சியினால் துள்ளி குதித்து ஆர்ப்பரித்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் ஓடி ஒளிந்து அறையின் கதவுகளை பூட்டி மறைந்து கொள்கிறார்கள். இயேசுநாதரை காட்டிக் கொடுத்தவர்கள், மறுதளித்தவர்கள், அவருக்கு துன்பம் விளைவித்தவர்கள், சிலுவையில் அறைந்தவர்கள் மிகவும் பயந்து தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிடுமோ என்ற குழப்பத்தில் தவித்த பொழுது அஞ்சாதிருங்கள் என்று இயேசுநாதர் கூறுகின்றார். உயிர்ப்பின் திருநாள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை தருகின்ற நிகழ்வாக அமைந்துள்ளது. மேலும் உயிர்ப்புக்கு பின்னர் குழப்பத்திலும் பயத்திலும் இருந்த சீடர்களை சந்தித்த இயேசுநாதர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறுகின்றார். இது வெறும் வாழ்த்து மட்டுமல்ல. இயேசுவின் இறப்புக்கு பின் தன்னை பின்தொடர்ந்தவர்களிடம் எஞ்சி நின்றது அழுகை, அச்சம், குழப்பம், நம்பிக்கையின்மை, கவலை, ஏமாற்றம் மட்டும்தான். மிகவும் கையறு நிலையில் இருந்த சீடர்களுக்கு இயேசுநாதர் இந்த அமைதியை உரித்தாக்குகின்றார். கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான் மனிதன் நிம்மதியாக இருக்கின்றான் என்று சொல்வார்கள். இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வில் அவனது ஒட்டுமொத்த போராட்டமும் இந்த அமைதிக்காகத்தான். அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி என்று ஏக்கத்தோடு இறைவனிடம் நாம் அனைவரும் வேண்டுகின்றோம். உயிர்ப்பு திருநாள் ஒரு அமைதியை நமக்கு வாக்களிக்கிறது. அன்பு, நீதி, மனிதநேயம், உண்மை, பிறர் அன்பு, மன்னிப்பு, சமாதானம், தாழ்மை ஆகியவை நம் உள்ளங்களில் நிறைந்து நிற்பதில்தான் வாழ்வில் அமைதி காண முடியும் என்பதை அறுதியிட்டு கூறுகின்ற நாள்தான் உயிர்ப்பு திருநாள். தீமைகளை மனங்களிலிருந்து துப்புரவு செய்து மனிதர்களை பிரிக்கும் பிரிவினையின் எல்லாவிதமான சுவர்களையும் தாண்டி வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை கொள்வோம். போர்கள், வன்முறைகள், தீவிரவாதம், இயற்கை பேரிடர்கள், வறுமை, அறியாமை, பழிவாங்குதல், ஒடுக்குதல், தீண்டாமை போன்றவற்றால் அமைதி இழந்து தவிக்கும் தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் அமைதியை உறுதி செய்யும் திருநாள்தான் உயிர்ப்பு திருநாள். சிறப்பாக அறிவியல் முன்னேற்றங்களை, சாதனைகளை கண்டு கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் இன்னும் முரண்பாடுகளும் பகைமையும் கசப்பு உணர்வும் மேலோங்கி நிற்பதினால் சமுதாயம் அமைதியற்ற அவல நிலையில்தான் உள்ளது. குறிப்பாக இளைஞர் சமுதாயம் பல்வேறு தீமையான பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு கலாச்சார சீரழிவினால் பாதிக்கப்பட்டு அமைதி வழியை விட்டு விலகி செல்வது நமது சமுதாயத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. அநீதி ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை, மனிதநேயம் என்றும் தோற்றுப்போவதும் இல்லை என்பதுதான் அமைதியை அருளும் உயிர்ப்பின் திருநாள் சொல்லுகின்ற செய்தியாகும். உயிர்ப்பு திருநாளில் இயேசுநாதரின் அருளும் அமைதி நமதாகட்டும். அமைதியில் நிறைந்து அமைதியின் தூதுருளாக வாழ்வோம். அமைதியின் வழியில் உயிர்ப்பை அர்த்தமுடன் கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு திருநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நற்செய்தி வழங்கியவர் தென்னிந்திய திருச்சபையின் திருச்சி, தஞ்சை திருமண்டல பேராயர் முனைவர் த. சந்திரசேகரன் அவர்கள்.